தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன். நான் உங்கள் தரணிதாசன், பாரம்பரிய முறை ஜோதிடர் மற்றும் வாஸ்து ஆலோசகர். நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணி தான் நாங்கள் போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். இப்போது நம்ம மகர ராசிக்கு நம்ம ஆவணி மாத பலன் பற்றி இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க போகிறோம். ஆவணி மாதத்தில் கிரக அடைவில் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே சனி பகவான் இருக்கார், 3ஆம் இடத்தில் ராகு பகவானும், 5ஆம் இடத்தில் குரு பகவான் மற்றும் செவ்வாய் பகவான் இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 8ஆம் இடம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சூரியன் இருக்கிறாரு, சுக்கிர பகவான், புதன் பகவான், 9ஆம் இடத்தில் கேது பகவானும், உங்களுக்கு 12ஆம் இடத்தில் சந்திர பகவான் இருக்கார். அப்போ இந்த கிரக அடையில் வச்சு தான் நம்ம ஆவணி மாத பலன் மகர ராசிக்கு பார்க்க போகிறோம். அப்போது உங்களுக்கு 2ஆம் இடத்துல சனி பகவான் இருக்காரு. அப்போது சனி பகவான் வக்ரம் பெற்று சுபத்தன்மை பெறார். அப்போ அந்த சுபத்தன்மை பெறும்போது உங்களுக்கு முயற்சி ஸ்தானமான 3ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்போது இந்த காலகட்டத்தில் பாருங்க, சனி பகவான் 2ஆம் இடத்துலேருந்து வக்ரமாகி 3ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்போது முயற்சி அப்படிங்கிறது ஒரு டைமுக்கு 2 டைம் பண்ண வேண்டிய சூழ்நிலை உருவாகிட்டே இருக்கும். எதுக்காக முயற்சி பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, 10ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்குறாரு, 10ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்குறாரு. அப்போது தொழிலுக்காக அதிகமாக நீங்கள் செலவு வேண்டிய சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் இருக்குது. தொழில் இனத்தினால தான் நம்ம வந்து நஷ்டமாச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நண்பர்களால் நஷ்டமாச்சு. ஏன்னா உங்களுக்கு 7ஆம் இடத்தை அதிபதி 12ஆம் இடத்துல இருக்கிறாரு. அப்போது கடந்த காலகட்டங்களில் நிறைய தொழிலுக்காக நிறைய காசு செலவு பண்ணியிருப்பீங்க. அந்த தொழிலை என்ன தான் நம்ம முயற்சி எடுத்தாலும் கூட நல்ல சரிவர நடத்த முடியாத சூழ்நிலை உருவாயிருக்கும். அது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு உங்கள் ராசியாதிபதி அப்படிங்கிறது உங்களுக்கு சனி பகவான். அவர் 2ஆம் இடத்துல இருப்பார். வருமானம் வரும்னு நினச்சி தான் பண்ணியிருப்பீங்க. அது பார்த்திங்கன்னா எந்த ஒரு வருமானமே கிடையாது. அப்போது இந்த காலகட்டத்தில் சனி பகவான் சுபத்தன்மைப்பட்டு வக்கரமாகி 10ஆம் இடத்தையும் பார்க்குறாரு, குரு பகவான் 10ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. பார்த்திங்கன்னா தொழில் மூலியமாக அதிக கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை இருந்திருப்பீங்க. பாருங்கள், 6ஆம் இடத்து அதிபதி 8ல் தகுதிக்கு மீறின கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைக்கு போயிருப்பீங்க. பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு நெருங்கவே முடியாத அளவுக்கு நிறைய கடன். பார்த்தீங்கன்னா சொத்து மேலே கடன், வண்டி மேலே கடன், வீடு மேலே யார்கிட்டையெல்லாம் கடன் வாங்கணுமோ அந்த அளவுக்கு கடன் வாங்கி தொழில் பண்ணோன்னு நினச்சிருப்பீங்க. அந்த தொழில் வந்து பார்த்திங்கன்னா சரிவர உங்களுக்கு பலன் அளிச்சிருக்காது. பாருங்க, ஆவணி மாதம் 1ஆம் தேதி அன்னைக்கு பார்த்திங்கன்னா சூரிய பகவான் 8ஆம் இடம் அப்படிங்கிற ஆட்சியாக போகிறார். அப்போது அந்த 8ஆம் இடத்துல சூரியன் ஆட்சி ஆகும்போது உங்களுக்கு நண்பர்கள் மூலியமாக பணம் வரப்போகுது, பார்த்திங்கன்னா மனைவி மூலியமாக பணம் வரப்போகுது. அப்போ அந்த பணத்தை வச்சு தொழிலை சரி பண்ணலாம். ஏன்னா சனி பகவான் உங்களுக்கு 2ஆம் இடத்துல 10ஆம் இடத்தை பார்க்குறாரு. பாருங்க, குரு பகவான் உங்களுக்கு 5ஆம் இடத்துல இருந்து 10ஆம் இடத்தை பார்க்கும்போது தான் ஒரு நிவர்த்திங்கிறது ஒன்று கிடைக்க போகுது. அதே இது வரைக்கும் இத்தனை நாளாக கஷ்டப்பட்டிருந்ததுக்கு கூட நல்லா முன்னேற்றமாக இருக்க போகுது வரக்கூடிய ஆவணி மாதம் 1ஆம் தேதி. பாருங்கள், இந்த 8ஆம் இடத்துல உங்களுக்கு சூரியன் ஆட்சி ஆகும்போது அப்பாவோட கருத்து வேறுபாடுகள் வர்றக்கான தன்மை மிக அதிகம். பாருங்கள், 9ஆம் அதிபதி 8ல், 9ல் கேது பகவான், பாருங்கள் 8ல் சூரியன், 9ஆம் அதிபதி 8ஆம் இடத்துல இருக்கும்போது அப்பாவோட கருத்து வேறுபாடுகள் ஆவணி 1ஆம் தேதிக்கு 30ஆம் தேதிக்குள்ளே கருத்து வேறுபாடுகள் வரக்கூடிய சந்தர்ப்பங்கள் அதிகமாக உருவாகும். பாருங்க, 9ஆம் இடத்தை குரு பார்த்தாலும் கூட 9ஆம் அதிபதி அப்படிங்கிற புதன் பகவான் 8ஆம் இடத்துல இருக்கிறாரு. அப்போ அவங்களால நிறைய கருத்து வேறுபாடுகள் நிறைய வர்றக்கான சந்தர்ப்பம். அவங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா நீங்கள் வந்து கேர் எடுத்து பார்க்க வேண்டிய சூழ்நிலையில் உருவாகும். பார்த்தீங்கன்னா அப்பாவோட உடல்நிலையை நல்லா கவனமாக பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவரோட டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிக்கிறதா மிக சிறப்பான அமைப்பு. பாருங்க, அவர் நல்லா க்ளோஸாக இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய ஒரு சின்ன விஷயம் அவர் மனசு ஏங்காத அளவுக்கு நல்லா பாதிக்கிற அளவுக்கு நீங்கள் பேசுகிறீங்க, இல்லை அவர் பேசுகிறார். அதனால் அவர் கூட அப்பா ஆவணி மாதம் முழுசுமே அப்பா கூட டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறது மிக சிறப்பான அமைப்பு. சரிங்களா? சப்போஸ் நமக்கு இருந்தாலும் கூட சப்போஸ் எல்லாமே உங்கள் தம்பிக்கோ இல்லாட்டி தங்கச்சிக்கோ இல்லை அண்ணனுக்கோ அக்காவுக்கோ எழுதி வைக்க வேண்டிய சூழ்நிலை வரக்கூடிய ஆவணி மாதம் இருக்க போகுது. அதனால் அவர் கூட கருத்து வேறுபாடுகள் வர்றதை தவிர்த்துக்கிறது மிக மிக அற்புதமான அமைப்பு. பாருங்க, உங்களுக்கு 4ஆம் இடம் அப்படிங்கிறது அம்மா ஸ்தானாதிபதி அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குரு பகவானோட போய்கிறாரு. இருந்தாலும் அப்படிங்கிறது மகர ராசிக்கு 7ஆம் இடத்து அதிபதி அப்படிங்கிற 12ல் சந்திரன் இருக்கும்போது அம்மாவும் கூட உங்களுக்கு ஒரு சில நேரத்தில் சப்போர்ட் பண்ண முடியாத சூழ்நிலை உருவாயிரும். அதனால் அம்மாவோட உடல்நிலையும் கொஞ்சம் கவனத்தில் கொள்வது மிக மிக அருமையான அமைப்பு. பாருங்க,
உங்களுக்கு இது வரைக்கும் கல்யாணம் ஆகவே இல்லை அப்படி தான் ஒரு நினப்பு இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா ஒரு 5 வருஷம் 7 வருஷமாக 10 வருஷமாக பார்த்துட்டு இருக்கிறாங்க எனக்கு கல்யாணம் அப்படிங்கிறது வெகு நாளைக்கு நடக்கவே இல்லை, நமக்கு கல்யாணம் நடக்குமா இல்லை நடக்காமல் தான் போயிடுமா அப்படிங்கிற எண்ணத்திலேயே வாழ்ந்தக்கூடிய சூழ்நிலை இருக்கும். பாருங்க 5 வருஷம் பார்க்குறோங்க, 7 வருஷம் பார்க்குறோங்க, என்னதுனால நம்மளுக்கு ஆக மாட்டேங்குது, எனக்கு என்ன குறை அப்படின்னு தனக்குள்ளே நீங்கள் கேட்க வேண்டிய சூழ்நிலைக்கு உருவாயிரும். பாருங்க நமக்கு அந்த குரு பகவான் அப்படிங்கிறது அந்த 7ஆம் இடத்துல நின்னா குருபலன் இருக்குன்னு சொல்லுவாங்க. பார்த்தீங்கன்னா 5ஆம் இடத்துல இருக்கிறாரு. இப்போ 5ஆம் இடத்துல இருக்கும்போது 7ஆம் அதிபதி 12 இருக்கும்போது அந்த காலகட்டத்தில் ரொம்ப திருமணத்துக்காக இயங்க வேண்டிய சூழ்நிலை உருவாயிருக்கும். பாருங்க உங்களுக்கு 7ஆம் இடத்து அதிபதி 12 இருக்கார். அப்போ அந்த 12ல் இருக்கும்போது குரு பகவான் அப்படிங்கிறது 5ஆம் இடத்துக்கு வர்றார். 5ஆம் இடத்துலேருந்து உங்கள் ராசியவே பார்க்குறாரு. அப்போது உங்களுக்கு உங்கள் குடும்பத்தில் சுபகாரியம் அப்படிங்கிறது நிகழப்போகிறது அப்படிதான் சொல்லணும். ஏன்னா உங்களுக்கு சனி பகவான் வக்ரமாயிட்டார் பார்த்தீங்களா, அவர் 2ஆம் இடத்துலயே வக்ரமாகும் போது சுபகாரியங்கள் கம்பல்சரி போறக்குள்ள நடத்தி கொடுக்காம போக மாட்டாரு அப்படிதான் சொல்லணும். பாருங்க ஒருத்தருக்கு திருமணம் ஆகணும் அப்படின்னா சனி பகவானோட சேர்க்கையும் சுக்கிர பகவானோட சேர்க்கையும் கம்பல்சரி வேணும். அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோச்சாரத்தில் உங்களுக்கு மகர ராசிக்கு 2ஆம் இடத்துலையே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனி பகவான் இருக்கார். அதே பாருங்கள் 8ஆம் இடத்துலையே உங்களுக்கு சுக்கிர பகவான் இருக்கார். இந்த 2 பேர் சேர்ந்துட்டாலே கம்பல்சரி கட்டாய கல்யாணம் ஆக வேண்டிய ரூல் அந்த இடத்துல வேலை செய்யுது. கம்பல்சரி இந்த ஆவணி மாதம் திருமண அமைப்பு அப்படிங்கிறது நிகழப்போகிறது. புரியுதுங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லாபமே இல்லை அப்படிங்கிறது வேலையில் இருக்குது. அந்த வேலையில் பட்டம் பதவி உயர்வு எதுவுமே கிடையாது. எப்போ தான் நமக்கு வந்து விடிவுகாலம் வரும் அப்படிங்கிற எண்ணத்தை கொடுத்துட்டே இருக்கும். பாருங்க அந்த குரு பகவான் 10ஆம் இடத்தை உங்களுக்கு பார்க்க போகிறாரு. அப்போது அந்த துலா ராசி அப்படிங்கிறது உங்களுக்கு 10ஆம் இடத்து அதிபதியும் கூட 8ஆம் இடத்துக்காரு. இந்த காலகட்டத்தில் ஆவணி மாதம் பெருசாக உங்களுக்கு எந்த முன்னேற்றம் அப்படிங்கிறது வேலையில் கிடைக்க போகிறது இல்லை. அதனால் வேலையில் கொஞ்சம் சற்று கவனமாக இருக்கிறதே மிக மிக சரியான அமைப்பு. பாருங்கள் அந்த முயற்சி ஸ்தானம் அப்படிங்கிறது 3ல் ராகு பகவான் இருக்கார். அந்த ராகு பகவான் பெரிய லாபத்தை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஒரு டைம்ங்கிறது 2 டைம் முயற்சி பண்ணால் மட்டும்தான் கிடைக்கிறதுக்கான சந்தர்ப்பம் இருக்குது. சரிங்களா? பாருங்கள் அந்த வெளிநாட்டு பயணம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த நீர் ராசிக்கு காலப்புருஷத்துக்கு 4ஆம் இடம் நீர் ராசிக்கு உண்டான விதி 12ஆம் இடத்துல இருக்காரு. வெளிநாட்டில் தான் முயற்சி பண்ணிங்க அப்படின்னா 6ஆம் இடத்துல அதிபதியும் உங்களுக்கு 8 இருக்கிறதுனால 100% வெளிநாட்டு முயற்சி உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான சந்தர்ப்பம் மிக அதிகமாக இருக்கும் போது பாருங்கள் உங்களுக்கு சுக்கிர பகவான் 8 இருக்கிறார். பார்த்தீங்களா? அந்த சுக்கிர பகவான் 8 இருக்கும்போது மனைவி இந்த காலகட்டத்தில் திருமணம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிடுங்க. அந்த திருமணத்தில் நிறையா கருத்து வேறுபாடுகள் நிறையா வந்துருக்காது. எனக்குனால கருத்து வேறுபாடுகள்னா குழந்தை இல்லை, ஆனால் நான் சொல்கிறத வீட்டுக்கார் கேட்க மாட்டேங்கிறாருன்னா அவங்க சொல்கிறத என்னால் கேட்க முடியதில்லை. சந்தர்ப்ப சூழ்நிலை அப்படியே இருந்துச்சு. பாருங்கள் குழந்தைக்காகவே ஒரு 5 வருஷம் 3 வருஷம் பிரிஞ்சிருக்க வேண்டிய சூழ்நிலை உருவாயிடுச்சு. பார்த்தீங்களா? அந்த மாதிரி சூழ்நிலை உருவாகும். பாருங்கள் 5ஆம் இடம் அப்படிங்கிறது உங்களுக்கு குழந்தை பெருஸ்தானம். அந்த அதிபதி பார்த்தீங்கன்னா 5லேயே இருக்கிறாரு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூரியன் கூட 5ஆம் அதிபதி சேரும்போது குழந்தை பேர் 100% கிடைக்கிறதுக்கான சந்தர்ப்ப சூழ்நிலை உருவாகும். அதை நல்லபடியாக பயன்படுத்திக்கங்க. பாருங்கள் 5ல் குரு பகவானும் செவ்வாய் பகவானும் சேர்ந்து நிற்கும் பொழுது கம்பல்சரி குழந்தை சார்ந்த விஷயம் 100% முன்னேற்றத்தை கொடுக்கும். அதனால் நல்லபடியாக ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்கனாலும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பம் இருக்க போகுது. பாருங்கள் இந்த பூர்வீக ஸ்தானத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க. அது எந்த லாபமே இல்லை. எப்போ தான் எனக்கு லாபம் கிடைக்கும்? பாருங்கள் அண்ணன் தம்பி எல்லாருமே தனித்தனியாக இருக்கிறாங்க. நான் போய் இன்வெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் தான் நிறையா மேலும் மேலும் வந்துட்டே இருக்கிறாங்க. அவங்க கூட கருத்து வேறுபாடு நிறைய வரக்கூடிய தன்மை இருக்குமோ அப்படிங்கிற எண்ணத்திலே இருக்குது. அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆவணி மாதத்தில் நிகழக்கூடிய சந்தர்ப்பம் இருக்க போகுது. அதனால் பூர்வீகத்தில் உங்களுக்கு செவ்வாய் அப்படிங்கிற 4ஆம் இடத்து அதிபதியும் உங்களுக்கு 5ஆம் இடத்துல போயிருக்காரு. அப்போ பூர்வீக சார்ந்த சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான சந்தர்ப்பம் இருக்குது. எதுலைன்னா அதில் வீடு கட்டினாலும் சரி, இதை ஆல்ட்ரேஷன் பண்ணாலும் சரி, அதை விற்றுட்டு வேறு இடத்துக்கு நல்ல இடத்துக்கு போனாலும் சரி, இந்த ஆவணி மாதம் உங்களுக்கு பூர்வீக சம்பந்தமான விஷயம் நீங்கள் எடுக்கிற முடிவு நல்ல முடிவாக இருக்க போதே. சரிங்களா? இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மகர ராசிக்கு கோச்சார பலன் மட்டும்தான். உங்கள் ஜாதகத்தில் திசா புத்தியை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கீழே கொடுக்கப்பட்டுள்ள தொடர்பு கொள்ளலாம். நான் உங்களிடமிருந்து விடைபெறுவது தரணிதாசன், பாரம்பரிய முறை ஜோதிடர் மற்றும் வாஸ்து ஆலோசகர். நன்றி, வணக்கம்.